கள்ளக்குறிச்சி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிறைமதி கிராமத்தில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் போதுமான குடிநீர் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அடிப்படை வசதிகளுக்கு கூட ஏங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து பாசனத்திற்காக தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கும் ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படுகிறது. திறனற்ற திமுக அரசு ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சாலையில் சென்ற லாரியின் டிரைலர் திடீரென மேலே தூக்கப்பட்டதால் மின்வயர்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. தக்கோலம் காந்தி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரியின் டிரைலர் திடீரென மேல் நோக்கி தூக்கப்பட்டதால் சாலையில் குறுக்கே இருந்த மின்வயர்களில் சிக்கி சிறிது தூரம் இழுத்துச் சென்றது. மேலும் மின்வயர்கள் சாலையின் குறுக்கே அறுந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாதது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் மக்கள் அடிப்படை வசதிகளுக்கே போராடும் நிலை ஏற்பட்டு உள்ளது.